சென்னையில் நிலத்தை அபகரிக்க காவல்துறையே உதவியிருப்பதாக கண்டனம் தெரிவித்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. நிலத்தை அபகரித்து விட்டதர்கள் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது பாதுகாப்பு வழங்கவும் நிலத்தை மீட்டு தரவும் கேட்டுக்கொண்டிருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் நிலம் கார்த்திக்கிற்கு சொந்தமானது என்பதற்கு அனைத்து முகாந்திரம் இருந்தும் காவல்துறை நிலத்தை அபகரிக்க உதவி இருக்கிறது என கண்டனம் தெரிவித்தார். ரவுடிகளுடன் கைகோர்த்து கொண்டு போலீசார் உண்மையான சில நில உரிமையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக வழக்குகள் வருவது அதிகரித்திருக்கிறது. அரசியல்வாதிகளும் சம்பந்தப்படுவது விவகாரங்களை மேலும் மோசமாக்கும் என்றார். இதுபோன்ற வழக்குகளில் நேர்மையாக விசாரிக்க முடியாது என்பதை விசாரணை அமைப்புகள் வெளிப்படுத்தி வருவதாகவும் அப்பாவி மக்களுக்கு காவல்துறை மீதான நம்பிக்கை குலைந்துவிடும், இது நில மாஃபியாக்களையும் ரவுடிகளையும் ஊக்குவிப்பது போலாகிவிடும் என கடிந்து கொண்டார். இது போன்ற விவகாரங்களில் நீதிமன்றம் மௌனம் காக்க முடியாது என குறிப்பிட்ட அவர், சமீப காலமாக தமிழகத்தில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழ்ந்த நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்களை போலீசார் எப்படி விசாரிக்கின்றனர் என்பதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். கார்த்திக் அளித்த புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய நீதிபதி சிறப்பு குழுவை அமைத்து 4 மாதங்களில் விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நிலத்தை அளக்க கீழக்குடிக்காடு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள கீழக்குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவரின் வீட்டிற்கு பின்பக்க நிலத்தின் ஒரு பகுதியை அருகே வசித்து வரும் இப்ராஹிம் என்பவர் சொந்தம் கொண்டாடி வந்தார். இது தொடர்பாக நிலத்தை அளந்து வேலி அமைக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு தாக்கல் செய்து உத்தரவு பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குன்னம் வருவாய் வட்டாட்சியரிடம் தகவல் தெரிவித்து இன்று அளவீடு செய்வதற்காக 50க்கும் மேற்பட்ட போலீசாருடன் வந்த இப்ராஹிம் கம்பி வெளியை அகற்றி நிலத்தை அளந்து கால் இட்டு சென்றுள்ளார். இது பற்றி தங்களிடம் முன்கூட்டியே தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என ராஜேஸ்வரி தரப்பினர் கூறுகின்றனர். தனிநபரின் இடத்தை அளப்பதற்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் கீழக்குடிக்காடு கிராமத்தில் குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.